ராகுக்கு இது கெடுக்குதுன்னா கண்டிப்பாக கெடுக்குது ஜாதகத்தில். இது வந்து ஒரு பாயிண்ட். இது என்ன பாயிண்ட் அப்படின்னா சந்திரன் நடுவில் வரக்கூடிய பாயிண்ட்டை ராகுக்கு எதுன்னு சொல்கிறோம். சந்திரன் சில காலங்களில் மேலையும் சில காலங்களில் கீழையும் வருது, சில காலங்கள் நடுவில் வருது. இப்போ நடுவில் வரும்போது உங்களுடைய முகத்தை நான் மறைக்கிறேன் இல்லையா அந்த விரல், ஒருவேளை மேலே வந்துச்சுன்னா நான் 2 பேரும் பார்க்கலாம். சந்திரன் கீழே வந்துச்சா பூமியினுடைய ஆர்பிட் வந்து 23 டிகிரி சாஞ்சிருக்கு. இந்த 23 டிகிரி ஒரே பக்கமாக சாஞ்சிடலாமல் இது அப்படியே அப்படி தலையாட்டுற மாதிரி சாயுது. இது வந்து 26,000 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வருது. இதை சுற்றி வரும்போது சந்திரனுடைய அந்த சுற்றுவட்ட பேலன்ஸ் தான். அதாவது என்னென்னா நம்ம வந்து சுற்றி வரும்போது எனக்கு ஒரு துணைக்கோள் வந்து என்ன பண்ணுதுன்னா என்னை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வருது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வெயிட் போடுறதுன்னு சொல்லுவாங்க. சில மிஷின்களில் ஒரு இடத்துல ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வெயிட்டை மாட்டிவிட்டா என்ன ஆகும், டேம்பர்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய பெரிய கார்லாம் வந்து ஹார்ன் பேடை கழட்டிங்கன்னா உள்ள ஒரு டேம்பர் இது இருக்கும். இவ்வளோ பெரிய இரும்பு பீஸு ரப்பரில் மாட்டி வச்சுருக்கோம் காரணமே இல்லாமல். அந்த ரப்பர் அந்த இரும்பு பீஸ் எடுத்துட்டிங்கன்னா வைப்ரேஷன் ஆகும் ஸ்டேரிங்கு. அந்த அந்த ராடை அந்த இரும்பு போட்டு என்ன ஆகுனா வைப்ரேஷன் எல்லாம் அது வாங்கிக்கும். வைப்ரேஷன் டேம்பர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு பெரிய டேம்பராக வந்து சந்திரன் வந்து பூமிக்கு உதவுது. அப்போ அந்த 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 ஒரு வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா அந்த அந்த வைப்ரேஷன் அந்த சந்திரன் வாங்கிட்டு அது ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருது.